எப்பா இருங்க இருங்க இருங்க. என்னாச்சு? இப்படி எங்க போறீங்க? வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போறீங்களா? ரோட்ல நடந்து போறீங்களேப்பா. வண்டி இல்ல, அது வந்து மூணு சக்கர வண்டி வச்சிருக்கு ஓட்ட வண்டி தானே? அது இருக்கு, அது அது வந்து உடைஞ்சு போயிட்டு. உடஞ்சிருச்சா? ஐயோ, இந்த ரோட்ல போய் இப்படி வரீங்களே, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்? இப்படி இருக்கிறதுனால யாரும் பொண்ணு தரல. இப்படி இருக்கிறதுனால யாரும் பொண்ணு தரல. ஓ, இந்த மாதிரி இருக்கிறதுனால யாரும் பொண்ணு தரலையா? ஐயோ, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? ஏதாவது டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வந்து தரவா? ஜூஸ் வேணாம். இப்போ வந்து அந்த வண்டியை ரெடி பண்ண முடியாதா? ஏன்? அது ஃபுல்லா போயிடுச்சு. ஐயோ, அப்படியா? சரி, உங்களுக்கு ஒண்ணு கூட ரெடி பண்ண முடியாதா? நீங்க என்ன தொழில் பாக்குறீங்க? மாலை கடை வேலை. மாலை கடையிலையா? சரி, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? ரொம்ப கேட்டது. ஐயோ, அப்படிலாம் சொல்லல. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க எவ்வளவு மனசாட்சி வச்சு வந்து எனக்கு கேட்டது இது போதும். சரி, இருந்தாலும் எனக்கு வந்து எனக்கு அண்ணனோ தம்பியோ எனக்கு என் பிள்ளையோ மாதிரி இருக்கிறீங்க. கண்டிப்பா நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். இல்ல இல்ல, பரவாயில்ல, சொல்லுங்க. இது நீங்க ரோட்ல எடுத்து போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சொல்லுங்க. சரி, வண்டி இருந்தா போதும். வண்டி வேணுமா? மூணு சக்கர வண்டி இருந்தா ஓட்டுவீங்களா? ஓட தெரியுமா? சரி, ஏற்கனவே வச்சிருந்த வண்டி தான் இதுவாகி போச்சு. அப்படியா? அதுக்கோசம் சரி சொல்லிட்டு அதை ரிப்பேர் பண்ண முடியல. அது எது இங்கே எதாவது ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கோசம் ஒன்றும் இல்லாத தென் கம்பெனி விட்டுட்டு நடந்து போய்க்கிறேன். அப்படியா? சரி, வண்டி தானே வேணும் உங்களுக்கு? வேற ஏதாவது வேணுமா? வேற எது? வண்டி இருந்தா வண்டியில போவீங்கல்ல? 1 hour வெயிட் பண்றீங்களா? நான் ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன், அங்க உட்காந்துருங்க. போலாமா? வா, பார்த்து வா. இப்படி வாங்க. ஸ்ட்ரைட்டா பார்த்து வா, இப்படி வா. கொஞ்சம் வெயிட். ஏதாவது ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை, சொல்லுங்க. வண்டி வந்தோடனே போதும். வண்டி வந்தோடனே சாப்பிட்றீங்களா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த ஜூஸ் வாங்கி தரேன். வெயிட் பண்ணுங்க. இந்தாங்கப்பா, குடிங்க. போதுமா? 1 hourல வந்துடுறேன். ஓகே, போயிட்டுமா? பாட்டு வா. பார்த்து. ரொம்ப நன்றி.
வாங்கப்பா. பார்த்து வா. பார்த்து வா. உட்கார். தள்ளி வா. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சந்தோஷமா? நீங்க கேட்ட மாதிரி நீங்க ரோட்ல நடந்து போனீங்களே, இப்ப எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க அந்த நடந்து போகும்போது எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமா இருந்தது. இப்ப நீங்க எந்த அளவுக்கு இப்போ உங்களோட மகிழ்ச்சி எப்படி இருக்கு? இப்போ முன்ன வந்து அப்படி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்களா, யாருன்னா இது போவாங்களான்னு இருப்பாங்க. இப்போ யாரும் எதுவும் இது இல்லை. உங்கள் தயவால் இப்போ என்னுடைய சொந்த இதுவாக நானே போயிடுறீங்க. மேல் அழகா போகணும். சரியா? உங்களை நிறைய டைம் நான் செல்லில் பார்த்துருக்கேன். உங்கள் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்க தானே அது எல்லாம் பார்த்துருக்காங்க. நானும் பார்த்துருக்கேன். சரி நம்மளும் எதாவது கேட்க முடியுமான்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எதுவும் முடியல. இன்னைக்கு தற்செயலாக நான் நடந்து போகும்போது என்னை பார்த்துட்டு எனக்கு இந்த 1 மணி நேரத்தில் எனக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். என் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி ரோட்டில் பார்த்து உடனே சந்தித்தோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் போயிட்டு இருந்திருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அவரோட கோரிக்கை இணங்க இன்று வண்டி வேணும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் அவரோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலை கட்டி பிழைக்கிறாரு. அவர் வண்டி வச்சிருக்கிறாரு, பழுதடைந்துடுச்சு. அவர் நிலைமையை பார்த்து உடனடியாக அவருக்கு இந்த விஷயத்தை உடனடியாக பண்ணி கொடுத்துருக்குறோம், வண்டி வாங்கி கொடுத்துருக்கோம். யூடியூப் திருநங்கை ரோஜாம்மா சேனல் மூலியமாக இந்த வண்டி வழங்கப்பட்டிருக்குது. இவருக்கு கண்டிப்பாக இந்த வண்டி இவருக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். இவரோட தன்னம்பிக்கை என்றுமே வீணாகலை. பார்த்தீங்கன்னா நம்மளாம் கால் நடக்க முடியலைன்னா கூட ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டுருவோம், வேலைக்கு போக முடியலனாலும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அவரோட உடல் இருக்கிற ஒரு சிறு பிரச்சனையை கூட அவர் நினைக்காம அவர் அழகாக ரோட்டில் நடந்து அவரோட வேலைக்கு போகிறாரு. நம்ம யூடியூப் திருநங்கை ரோஜாம்மா யூடியூப் சேனல் மூலியமாக இவருக்கு இந்த வண்டி வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல பேருக்கு சேவை செய்யறதுக்காக நம்ம யூடியூப் திருநங்கை ரோஜாம்மா சேனல் கண்டிப்பாக அவங்களுக்காக செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருநங்கை ரோஜாம்மா யூடியூப் சேனல் மூலியமாக இன்று இவருக்கு வண்டி வழங்கப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிற மக்களுக்கு இந்த உதவியை நான் பண்ணியிருக்கேன். இந்த உதவி நம்ம எங்கே பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அடுத்த ரெடில்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலமரம் என்கின்ற ஸ்டாப்பில் இவரை சந்தித்து உடனடியாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? என்ன விஷயம்னா, உங்களுக்கு வண்டி வாங்கியிருக்கிறோம், கான்ஃபிடண்ட்டாக உட்காந்துருக்குறீங்க. நீங்கள் இந்த வண்டி ஓட்டுறத நான் பார்க்கணுன்றதை விட நம்ம சேனலில் இருக்கவங்க பார்க்கணும். கரெக்டாக? இப்போ நீங்கள் வண்டி ஓட்டி ஒரு ரவுண்டு அடித்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். வண்டி ஓட்டி இங்கே எடுத்துகிட்டு நிப்பாட்டணும். நம்ம மக்களுங்க பார்க்கட்டும், நம்ம சேனலில் இருக்கவங்க பார்க்கட்டும். ஏன்னா வண்டி வாங்கி கொடுத்துட்டோன்னு தெரியும் இல்லையா? அப்போ அந்த வண்டி ஓட்டுறத அவங்க எல்லோரும் பார்க்கணும்ல. அதனால நம்ம கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்யலாமா? ஓட்டுவீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்கள், வாங்க. பார்த்து அப்படி போயிட்டு அப்படி வாங்க. அப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கோங்க. ஓட்டுங்க. கரெக்டாக இருக்கா? மக்களே பாருங்க, ஒரு அழகாக வண்டி ஓட்டுறாரு. ஹாப்பியாக இருக்கா? சந்தோஷமா? பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஓட்டிட்டாரு. உடனடியாக நம்ம வண்டி வாங்கி கொடுத்தாச்சு. நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டி நல்லபடியாக நீங்கள் இருக்கணும். இந்த மாதிரிலாம் ரோட்டில் அப்படி நடக்காதீங்க. உங்களுக்காக தான் இந்த சேனலே ரன் ஆகுது. நம்ம யூடியூப் திருநங்கை ரோஜாம்மா மூலியமாக இந்த சேனல் ரன் ஆகுது. பாருங்கள், கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட்டோட இந்த சேனல் இன்னும் மென்மேலும்
இன்னும் வளரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, உங்களுடைய சப்போர்ட்டு, மக்களுடைய சப்போர்ட்டு எல்லாருமே நம்மளோட சேனலில் வந்து கொடுக்குறாங்க. சரியா? பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டணும். சரியா? எதுக்கும் நீங்கள் இது பண்ணக்கூடாது. சரி, பார்த்து பத்திரமா போகிறீங்களா? சரி, பார்த்து ஓட்டுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோட நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவகி திருநங்கை ரோஜாம்மா. நன்றி, வணக்கம்.